أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் மார்க்கத்தை ஷரியத்தை முழுமைப்படுத்தியுள்ளான். ஆகவே திருக்குரானில் இவ்வாறு அறிவிப்பு செய்துள்ளான்: அல் யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாளில் நான் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கியுள்ளேன், மேலும் உங்களிடத்தில் என் அருளை நிறைவு செய்துள்ளேன், மேலும் உங்களுக்கு மார்க்கமாக இஸ்லாத்தை விரும்பியுள்ளேன். ஆக இது முஸ்லிம்கள் மீது அல்லாஹ்வின் மிக பெரும் அருளாகும். அவர்களுக்காக ஒரு முழுமையான பூரணமான ஷரியத்தை வழங்கியிருக்கின்றான். மேலும் இந்த வாதம் இஸ்லாத்தின் வாதம் மட்டுமேயாகும், வேறு எந்த மார்க்கத்தினுடையதும் கிடையாது. அல்லாஹுக்கு விருப்பமான மார்க்கம், இறுதி மார்க்கம் இஸ்லாம் மட்டுமேயாகும். அல்லாஹ்வின் விருப்பம் வேண்டுமென்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதைத் தவிர, அதன் போதனையின்படி செயல்படுவதைத் தவிர வேறு வழியில்லை. திருக்குரானுடைய போதனைதான் இப்போது மனிதனுடைய ஒழுக்க ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒரே வழியாகும் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்கின்றான். இன்னும் கூறுவதாயின், இந்த போதனை எந்த அளவுக்கு முழுமையானது என்றால், பௌதீக முன்னேற்றத்தின் வழிகளுக்கும் இப்போது இந்த போதனை மட்டுமே உள்ளது. அவற்றை நோக்கி இது அழைத்துச் செல்கின்றது. இப்போதனையை குறித்து அக்மல்து, நான் முழுமையாக்கியுள்ளேன் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்துள்ளான் என்றால், அதன் பொருளாவது மனிதனது அனைத்து விதமான திறமைகளும், அவை ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, பௌதீகமாக இருந்தாலும் சரி, திருக்குரான் படி செயல்படுவதால் மட்டுமே அவை கிடைக்க முடியும். திருக்குரானின்படி உண்மையாக செயல்பட்டால் அதன் முழுமையான போதனை திருக்குரானிலிருந்தே கிடைக்கும். அத்மம்து, நான் நிறைவு செய்துள்ளேன் என்று கூறி என்ன அறிவிப்பு செய்துள்ளான் என்றால், மனிதனுக்கு எவையெல்லாம் தேவையாக இருந்தனவோ அவற்றை எல்லா விதத்திலும் பூர்த்தி செய்யக்கூடியது திருக்குரான் மட்டுமேயாகும். முழு ஆற்றலுடனும் இதை கூறியுள்ளான். திருக்குரான் வரையறுக்காத எந்த ஒரு தேவையும் வெளியே இல்லை. அவை மனிதனுடைய பௌதீக தேவைகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீக ஒழுக்க அந்தஸ்துகளை பெறுவதற்கு அவசியமானவையாகவும் வழிமுறைகளாகவும் இருந்தாலும் சரி, அவை எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் நீதியின் கண்கொண்டு காண விரும்பினால் அது திருக்குரானுடைய போதனையில் உள்ளது. ஆகவே இந்த வசனத்துடன் திருக்குரான் செய்த அறிவிப்பு என்னவென்றால், இப்பொழுது மனிதன் எஞ்சியிருக்க இப்போதனையுடன் தொடர்பு கொள்வதால் மட்டுமே சாத்தியமாகும். மேலும் இந்த போதனை எல்லா காலத்திற்கும் முழு உலகிலும் உள்ள மனிதர்களுக்காகவும் உள்ளது. திருக்குரானுக்கு முன்பு பல்வேறு நபிமார்கள் மீது இறங்கிய அனைத்து போதனைகளும் அவை தற்காலிகமானதாகவும் அந்த காலத்திற்கு ஏற்பவுமே இருந்தன, அனைத்து மக்களுக்காகவும் இருக்கவில்லை. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை விளக்கியவாறு இவ்வாறும் அறிவித்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றியதன் நோக்கமும் நிறைவேறிவிட்டது என்பது இதிலிருந்து நிரூபணமாகிறது. அன்னார்தான் முழுமையான இறுதியான நபியாக இருக்கின்றார்கள். அவர்கள் மீதுதான் இந்த முழுமையான அந்தஸ்தை கொண்ட ஷரியத் இறங்கியுள்ளது. ஆகவே இது நமது கொள்கையாகும். இதன் மீது நமக்கு நம்பிக்கையுள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் செய்கின்ற ஆட்சேபனை என்னவென்றால், இந்த கொள்கை இருக்கும்போது திருக்குரானை இறுதி ஷரியத்தாகவும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாகவும் ஒப்புக்கொள்ளும் போது
பிறகு ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாதத்திற்கு என்ன பொருள்? அவர்களின் வாதத்திற்கு தேவை என்ன? அவர்கள் இக்காலத்தில் வரவேண்டிய தேவைதான் என்ன? ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இதற்கான பதிலை இவ்வாறும் கூறியுள்ளார்கள். பல்வேறு பதில்கள் உள்ளன. அன்னார் கூறுகிறார்கள், நீங்கள் இஸ்லாமிய போதனையின்படி அமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பிறகு எனது வருகைக்கு எந்த தேவையும் இருக்கவில்லை. ஆனால் காலத்தின் பொதுவான நிலையை பார்க்கும்போது, குறிப்பாக முஸ்லிம்களின் நிலையை பார்க்கும்போது, கற்றுக் கொடுக்கும் ஒருவரின் தேவை உள்ளது என்று அது அறிவிக்கின்றது. பிறகு இப்போதனையை மறந்து விடுவதை குறித்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியிருக்கிறார்கள். மேலும் அதனுடைய சீர்திருத்தம் பற்றி கூறும்போது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் முஜத்தித் வருவார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். திருக்குர்ஆனுடைய போதனை முழுமையாக இருந்த போதிலும் முஸ்லிம்கள் அந்த போதனையை மறந்து விடுவார்கள். அவர்களிடம் புதிய பித்அத்துகள் தோன்றிவிடும். ஆகவே மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக முஜத்திதுகள் வந்து கொண்டிருப்பார்கள். இறுதி காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ், உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதி வருவார்கள். கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து மார்க்கத்தை பூமிக்கு கொண்டு வருவார்கள் என ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முன்னறிவிப்பை செய்துள்ளார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையாக அன்னாருடைய ஷரியத், மார்க்கம் மற்றும் திருக்குர்ஆனுடைய போதனையை உலகில் பரப்பவே நான் வந்துள்ளேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மார்க்கம் முழுமையடைந்து விட்டது. அதையையும் அந்த போதனையையும் உலகின் மூலை முடுக்குகளிலெல்லாம் சென்றடைய வைக்கவே நான் வந்துள்ளேன் என ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் இலக்கியங்களிலும் எழுத்துக்களிலும் நூல்களிலும் எல்லா இடங்களிலும் இதையே கூறியிருக்கிறார்கள். திருக்குர்ஆன் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கியதன் மூலமாக அதன் போதனை முழுமையடைந்துள்ளது. அக்காலத்தில் வழிகாட்டலையும் போதனையையும் பரப்புவதற்குரிய வழிவகைகள் இல்லாமல் இருந்தன. ஆகவே அதை பரப்புவதற்காக இக்காலத்தில் தம் வாக்குறுதிக்கேற்ப ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை ஊழியரை இறைவன் அனுப்பி வைத்துள்ளான். ஆக இந்த பணியைத்தான் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்து முடித்தார்கள். இதை தொடர்வதற்காகவே அஹ்மதியா ஜமாத் நிலைநாட்டப்பட்டது. அன்னாருடைய இலக்கியங்கள், அன்னாரால் எடுத்துரைக்கப்பட்ட திருக்குர்ஆன் விளக்க உரைகள் ஆகியவற்றின் மூலமாக இந்த பணியை அஹ்மதியா ஜமாத் செய்து வருகிறது. இந்த குறிக்கோளை நாம் எந்த அளவுக்கு நிறைவேற்றுகிறோம் என ஒவ்வொரு அஹ்மதியும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த ஜமாத் அளவில் இது நடக்கிறது. ஆனால் தனிப்பட்ட அளவிலும் இது நடக்க வேண்டும். நாம் இந்த குறிக்கோளை நம் முன்னால் வைக்கும்போது தான் நமது பையத்தின் நோக்கம் முழுமையடையும். இதற்காக நாம் திருக்குர்ஆனை ஓதுவதன் பக்கம், புரிவதன் பக்கம் எப்பொழுதும் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு மிகவும் சிறந்த வழிமுறை ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்களும் வழிகாட்டல்களும் ஆகும். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழிகாட்டல்களின் ஒளியில் திருக்குர்ஆனின் அழகுகள் மற்றும் சிறப்புகளை குறித்து சில காலமாக நான் எடுத்துரைத்து வருகிறேன். திருக்குர்ஆன் முழுமையானது என்பதை குறித்து இன்றும் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழிகாட்டல்களின் ஒளியில் எடுத்துரைப்பேன். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், மார்க்கத்தை முழுமைப்படுத்தும் உரிமையை திருக்குர்ஆன் செலுத்திவிட்டது என்பது நிரூபிக்கப்பட்ட விஷயமாக உள்ளது. அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்று அதுவே கூறிவிட்டது. அதாவது, இன்று நான் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கியுள்ளேன், என் அருளை உங்கள் மீது நிறைவு செய்துள்ளேன். இஸ்லாமிய மார்க்கத்தை உங்கள் மார்க்கமாக நிர்ணயித்து நான் மகிழ்வுற்றேன். ஆகவே திருக்குர்ஆனுக்கு பிறகு எந்த ஒரு வேதத்திற்கும் கால் வைக்க இடமில்லை. ஏனென்றால் எந்த அளவுக்கு மனிதனுக்கு தேவை இருந்ததோ அவை அனைத்தையும் திருக்குர்ஆன் எடுத்து கூறிவிட்டது. இப்பொழுது இறைவனுடன் உரையாடும் வாசல் மட்டுமே திறந்துள்ளது. ஆம், இறைவனுடன் உரையாடும் வாசல் மட்டுமே. அல்லாஹ் தம் அடியார்களுடன் பேசுகின்றான், தம் குறிப்பிட்ட அடியார்களுடன் உரையாடுகின்றான். அந்த வாசல் திறந்துள்ளது. எந்த ஒரு புதிய போதனையின் தேவையும் இல்லை. அந்த வாசலும் தாமாக திறக்கவில்லை. மாறாக தெளிவான வெளிப்படையான வகையில் இறை உதவியை தமக்குள் கொண்டுள்ள பல மறைவான விஷயங்கள் அடங்கிய அந்த உண்மையான தூய உரையாடல்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்திய பிறகு திருக்குர்ஆன் மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதால் மட்டுமே கிடைக்கப்பெறுகின்றன. முழுமையான வேதமாக உள்ளது. ஆகவே இதை பின்பற்றுவதாலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையான முறையில் பின்பற்றுவதன் மூலமாகவும்
அல்லாஹுடனான இந்த தொடர்பின் வழிகள் திறந்துள்ளன. இதை தவிர வேறு வழியும் கிடையாது, வழிமுறையும் கிடையாது. ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைத்துள்ளது என்றால் அன்னார் கூறுகிறார்கள், எனக்கு இதன் காரணமாகத்தான் கிடைத்துள்ளது. திருக்குரான் முழுமையான வழிகாட்டியாக உள்ளது என்பதை குறித்து ஓரிடத்தில் மேற்கொண்டு எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், மனிதன் தீமையை விட்டுவிட்டு இப்போது நான் முழுமையடைந்து விட்டேன் என கருதி கொள்வதை, இந்த தகுதியை அடைந்தால் போதும் என்று மட்டும் திருக்குரான் விரும்பவில்லை. தீமைகளை விட்டுவிடுவதால் நிறைவுத்தன்மை கிடைத்துவிடாது. மாறாக மனிதனை உயர்ந்த தரத்திலான முழுமைகள் மற்றும் அழகிய நல்லொழுக்கங்கள் கொண்டவனாக மாற்ற அது விரும்புகின்றது. தீமைகளை மட்டும் விட்டொழிக்கச் செய்ய திருக்குரான் விரும்பவில்லை. மாறாக மனிதனிடத்தில் உயரிய தகுதியை கொண்ட முழுமைகள் மற்றும் அழகிய நல்லொழுக்கங்களை உருவாக்க விரும்புகின்றது. அதாவது தீமைகளையும் விட்டுவிட வேண்டும், அதே வேளையில் உயரிய நல்லொழுக்கங்களையும் மேற்கொள்ள வேண்டும். மனித குலத்திற்கு நன்மைகளும் பரிவும் அடங்கிய இவ்வாறான செயல்களும் நடவடிக்கைகளும் அந்த மனிதனிடமிருந்து வெளிப்பட வேண்டும். அதன் விளைவு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் அவனிடம் திருப்தி கொண்டு விட வேண்டும். அல்லாஹ் திருப்தி அடையும் இந்த விளைவு வெளிப்பட வேண்டும். திருக்குரானுடைய போதனை குறித்து நமக்குள் இந்த சிந்தனை உருவாக வேண்டும். இந்த சிந்தனை நம்மிடம் உள்ளதா என நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திருக்குரானை ஓதுகிறோம் என்று மற்றவர்களைப் போன்று நாம் வாதம் மட்டுமே செய்கிறோமா, அல்லது உண்மையாகவே இந்த மாற்றங்களும் உருவாகின்றனவா, அல்லாஹ்வுடன் நமக்கு சிறப்பான தொடர்புகளும் உருவாகின்றதா என்று பார்க்க வேண்டும். ரமலானிலும் திருக்குரான் ஓதப்படுகின்றது, தர்சும் கேட்கிறார்கள். ஆகவே அதை வாழ்வில் செயல்படுத்த வேண்டியதும் அவசியமாகும். நாம் நமது பையத் உடன்படிக்கையிலும் இந்த உறுதிமொழியை எடுத்துள்ளோம். 10 நிபந்தனைகள் உள்ளன. திருக்குரானுடைய ஆட்சிக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பேன் என்று அதில் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் இந்த ரமலானில் இதன்படி செயலாற்றுவதற்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டால், திருக்குரானுடைய போதனையின்படி செயல்பட ஒரு உறுதியான எண்ணம் கொண்டுவிட்டால், நாம் நமது ஆன்மீகத்தில் முன்னேறுகின்ற அதே வேளையில் நம்முடைய சுற்றுச்சூழலும் ஒரு சொர்க்கமயமான சூழலாக மாறிக்கொண்டிருக்கும். பல்வேறு சமயங்களில் வீட்டு சண்டைகள், குடும்ப சண்டைகள் நடக்கின்றன. இவை அன்பு நேசமாக மாற முடியும். இறை ஷரியத்தின் அடித்தளம் திருக்குரானுடைய காலத்தில் தம் முழுமையை அடைந்து விட்டது என்பதை குறித்து விளக்கியவாறு அன்னார் கூறுகிறார்கள், ஏனெனில் திருக்குரான் நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் முழுமையாக உள்ளது. செய்ய வேண்டிய வேலைகளை குறித்தும் வழிகாட்டுவதிலும் தடுக்கப்பட்டது குறித்து கூறுவதிலும் முழுமையானதாக உள்ளது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என முழுமையாக கூறிவிட்டது. மனித இயல்பில் எந்த அளவுக்கு சீர்கேடு தோன்ற முடியுமோ, வழிகேட்டிலும் தீய செயலின் களத்திலும் எந்த அளவுக்கு மனிதன் முன்னேறி செல்ல முடியுமோ, அந்த அனைத்து சீர்கேடுகளையும் திருக்குரான் மூலமாக சீர்திருத்த வேண்டும் என இறைவன் இவ்வாறே நாட்டம் கொண்டுள்ளான். ஆகவே எவ்வாறான காலத்தில் அவன் திருக்குரானை இறக்கினான் என்றால், மனித குலத்தில் இந்த அனைத்து சீர்கேடுகளும் உருவாகிவிட்டிருந்தன. மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனின் நிலை எல்லாவித தீய கொள்கைகள் மற்றும் தீய செயல்களின் அசுத்தங்களை மேற்கொண்டு விட்டது. இவ்வாறான நேரத்தில் அவனுடைய முழுமையான வேதம் இறங்க வேண்டும் என்றே இறைவனின் ஞானம் விரும்பியது. ஏனெனில் சீர்கேடுகள் தோன்றுவதற்கு முன்பு அந்த குற்றங்கள் குறித்து, தீய கொள்கைகள் குறித்து முற்றிலும் அறியாத மக்களுக்கு தகவல் கொடுப்பது என்பது பாவங்களின் பக்கம் ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதை போன்றதாகும். எதை பற்றி அறியாமல் இருக்கிறார்களோ, எதை பற்றி கற்பனை கூட இல்லையோ, அந்த பாவங்களை பற்றி முன்பே எடுத்து கூறுவதால் பாவங்கள் பரவ ஆரம்பிக்கும். தற்காலத்தில் நாம் இதைத்தான் காண நேருகிறது. கல்வித்துறையில் குழந்தைகளுக்கு எவ்வாறான விஷயங்கள் எடுத்துரைக்கப்படுகிறது என்றால், உடல் உறவுகளை குறித்து கூறப்படுகின்றது. குழந்தைகளிடத்தில் அதை குறித்து கற்பனை கூட இருப்பதில்லை. அவர்கள் குழப்பமும் அதிர்ச்சியும் அடைகிறார்கள். இது என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது என இப்போது பெற்றோர்களும் கூற ஆரம்பித்து விட்டார்கள். எந்த அளவுக்கென்றால் கல்வித்துறையும் கூட இவ்விஷயத்தை கவனத்தில் எடுத்துள்ளது. சில ஆசிரியர்கள் வரம்பு மீறி விட்டார்கள். எந்த விஷயங்கள் முற்றிலும் தெரியாதோ அவை பிள்ளைகளின் சிந்தனைகளில் உருவாக்கப்படுகின்றன. பருவ வயதை அடையும் போது தெரிய வேண்டிய விஷயங்கள் முன்பே கூறப்படுகின்றன. இதுதான் ஷரியத் சட்டத்திற்கும் மனித சட்டத்திற்கும் உள்ள வேறுபாடு ஆகும். இந்த சட்டம்தான்
திருக்குரானுடைய வழிகாட்டலின் காணப்படும் வேறுபாடு ஆகும். இந்த வயதில் இந்த வழிகாட்டல், இந்த வயதில் இந்த வழிகாட்டல் என்று திருக்குரான் வழிகாட்டுகிறது, தெளிவாகவும் கூறிவிடுகின்றது. எல்லா விஷயங்களையும் பகிரங்கமாக கூறிவிடவில்லை. ஒவ்வொருவருடைய அறிவு மற்றும் புரிதலுக்கேற்ப அதன் சொற்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க உரை வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. அன்னார் கூறுகிறார்கள், ஆகவே இறைவனுடைய வகி ஹஸ்ரத் ஆதம் அவர்களிடமிருந்து விதைக்கப்பட்ட விதையை போன்று ஆரம்பித்தது. அந்த விதை இறை ஷரியத்தாகிய திருக்குரானுடைய காலகட்டத்தில் தம் முழுமையை அடைந்து ஒரு பெரிய மரத்தை போன்று ஆகிவிட்டது. ஆகவே தீமைகள் பரவி வருவதைப் போன்று அதற்கான மருத்துவமும் காலத்திற்கேற்ப வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. திருக்குரானுடைய போதனையில் காணப்படும் சிறப்பம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு காலத்திலும் தோன்றுகின்ற தீமைகளுக்கான மருத்துவம் அந்த போதனையிலே கிடைத்துவிடுகின்றது. விளக்க உரையாளர்கள் மூலமாக, அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மூலமாக நமக்கு தெரிந்து கொண்டே செல்கிறது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், முழுமையான வேதம் வந்து சீர்திருத்த வேண்டியதிருந்தது. ஆகவே எல்லாவித நோய்களுக்கும் முழுமையான மருத்துவத்திற்கான ஏற்பாட்டை செய்வதற்கு அது இறங்கக்கூடிய காலத்தில், இறங்கக்கூடிய பகுதியில் முழுமையான நோயும் இருப்பது அவசியமாகும். எனவே அந்த தீபகற்பத்தில் முழுமையான முறையில் நோயுற்று இருந்தார்கள். அவர்களிடத்தில் அந்த அனைத்து ஆன்மீக நோய்களும் காணப்பட்டன. அதாவது அரேபியாவில் அந்த நோய்கள் அக்காலத்தில் அல்லது அடுத்த தலைமுறைகளில் தோன்ற இருந்தன. இங்கு இன்னும் விரிவாக கூறப்பட்டு விட்டது. அவை அப்போது இருந்தன அல்லது அடுத்த தலைமுறைகளில் தோன்ற இருந்தன. அதை பற்றி திருக்குரான் போதித்தது. ஏனெனில் அக்காலம் தள்ளி இருக்கவில்லை, ஷரியத்து முழுமையடைந்து கொண்டிருந்தது. ஆகவே இனி எதுவெல்லாம் நடக்க இருந்ததோ அவற்றையும் விளக்கிவிட்டது. எந்த அளவுக்கு திறந்து கொண்டே செல்கிறதோ அந்த அளவுக்கு மட்டும் திறந்து கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டது. ஆகவே காலத்திற்கேற்ப விளக்க உரையாளர்கள் விளக்கம் கொடுத்து கொண்டே சென்றார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இந்த காரணத்தினால்தான் திருக்குரான் அனைத்து ஷரியத்துகளையும் நிறைவு செய்தது. பிற வேதங்கள் இறங்கும்போது இந்த தேவை இருக்கவும் இல்லை. அவற்றில் முழுமையான போதனையும் இருக்கவில்லை. காலம் எல்லா வகையிலும் முற்றிலும் சீர்குலைந்து உள்ளது என கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். அப்போது ஒரு ஷரியத்துடைய தேவை இருந்தது என்று அன்னார் இங்கு நிரூபித்து காட்டினார்கள். திருக்குரான் மனித கூற்றை ஒத்ததாக ஒருபோதும் இருக்க முடியாது என்ற விஷயத்தை விளக்கியவாறு உதாரணத்தை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், கட்டுரை எழுதும் ஆற்றல் பெற்ற சில மார்க்க அறிஞர்கள் தம் கல்வி ஆற்றலின் மூலமாக ஒரு கட்டுரையை எழுத விரும்புகிறார்கள் என்றால், நன்கு பேசக்கூடியவர்கள், நன்கு எழுதக்கூடியவர்கள் தம் கல்வி ஆற்றலினால் கட்டுரை எழுத விரும்பினால், வீணான, பொய்யான, தேவையற்ற, அபத்தமான, ஏளனமான, பயனற்ற விஷயங்களையும் குழப்பமான வார்த்தைகளையும் மற்ற அனைத்து நுட்பமற்ற, சொற்செறிவற்ற, முழுமையற்ற, தொகுப்பற்ற விஷயங்களையும் விட்டு விலகி தூய விஷயங்களை எழுத வேண்டும். அதாவது எல்லாவித வீணான விஷயங்கள், பொய்கள், தேவையற்ற விஷயங்கள், அபத்தமான விஷயங்கள், ஏளனம், எள்ளி நகையாடுதல் போன்றவை, எல்லாவித பயனற்ற விஷயங்கள், மனிதனுக்கு புரியவே முடியாத சிக்கலான குழப்பமான விஷயங்கள், நுட்பமற்ற விஷயங்கள், சொற்செறிவற்ற விஷயங்கள் போன்ற அனைத்தையும் நன்கு எழுதக்கூடிய ஒருவர் இந்த அனைத்து வீணானவற்றையும் விட்டுவிட்டு தூய விஷயங்களை எழுத முயற்சிப்பார். எல்லாவித ஒழுக்கமற்ற விஷயங்களில் இருந்தும் அவருடைய கட்டுரை விலகி தூயதாக இருக்க வேண்டியது ஒரு நல்ல எழுத்தாளரின் அடையாளமாகும். அது முழுக்க முழுக்க உண்மை, ஞானம், சொற்செறிவு, வாய்மை, நுட்பம் ஆகியவற்றால் நிரம்பி இருக்க வேண்டும். அது தூயதாக இருப்பது மட்டுமின்றி ஞானங்களால் நிரம்பியும் இருக்க வேண்டும். எவர் அறிவாற்றலாலும் விரிவான ஞானங்களாலும் பொது அறிவை கொண்டும் எழுதுவாரோ அவர் நுட்பமான அறிவுகளை கொண்டவராகவும் எல்லோரையும் விட மேலானவராகவும் கட்டுரை எழுதுவதில் பயிற்சி பெற்றவராகவும் இருப்பாரோ அவர்தான் கட்டுரை எழுதுபவர்களில் அனைவரையும் விட முதல் தரத்தில் இருப்பார். மிகவும் நல்லவராக இருப்பவர், படித்தவராக இருப்பவர், அறிஞராக இருப்பவர், அனுபவசாலியாக இருப்பவர், இந்த அனைத்து விஷயங்களில் இருந்தும் தூயவராக இருப்பவரே இவ்வாறான கட்டுரை எழுத முடியும். எவர் தகுதியில், கல்வியில், திறமையில், சிந்தனையில், அறிவில் வீழ்ச்சி அடைந்திருப்பாரோ, மிகவும் கீழே இருப்பாரோ, அவர் தம் எழுத்தில் அந்த நபருக்கு நிகராக இருப்பாரா என்ன? எவரிடத்தில் இந்த திறன்கள் இல்லையோ
அவர் அந்த நபருக்கு நிகரானவராக இருக்க முடியாதல்லவா? அன்னார் கூறுகிறார்கள், உதாரணமாக ஒரு திறமை வாய்ந்த மருத்துவர் உள்ளார். அவர் உடல் கூற்றியலில் முழுமையான திறமை கொண்டுள்ளார். அதாவது டாக்டர் உள்ளார், மிகவும் எக்ஸ்பர்ட்டான டாக்டர் ஆவார். அவருக்கு மிகவும் திறமை உள்ளது. நீண்டகால பயிற்சியின் விளைவாக நோய்களை கண்டறிதல் மற்றும் நோய்கள் பற்றிய ஆய்வின் முழு ஞானம் உள்ளது. சரியாக கண்டறிந்து விடுகிறார். நோய்களை பற்றிய முழுமையான ஞானமும் உள்ளது. இதை தவிர பேச்சுக்கலையிலும் தனித்தன்மை கொண்டவராக இருக்கிறார். அவரிடம் பேச்சுக்கலை என்ற ஒரு விஷயமும் அதிகப்படியாக உள்ளது. கவிதை, உரைநடையிலும் மேலான திறமை உள்ளது. மிகவும் திறமைசாலி, புகழத்தக்கவர். நோய் உருவாகும் போது அதன் தன்மை, அடையாளங்கள், காரணிகள் குறித்து சொற்செறிவுமிக்க பரந்த சொற்பொழிவில் நன்கு சிறப்பாகவும் மிகச் சரியாகவும் மிகவும் உறுதியாகவும் சொல் வளத்துடனும் எடுத்துரைப்பதாகும். இவருக்கு எதிராக இன்னொரு நபர் உள்ளார். அவருக்கு மருத்துவத்துடன் கொஞ்சம் கூட தொடர்பு இல்லை. பேச்சாற்றலின் நுணுக்கங்களையும் அறியாதவராக உள்ளார். அவர் விஷயங்களை எடுத்துரைக்க இயலாது. இரண்டாவது நபரான அவரிடத்தில் இந்த சிறப்புகள் காணப்படவில்லை. அறிவுள்ள ஒருவர், அவர் தம் தொழிலிலும் திறமை பெற்றிருக்கிறார். அத்துடன் நன்கு எடுத்துரைக்கவும் அவரால் முடியும். ஆயும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் மிகவும் வரையறைக்குட்பட்ட அறிவை கொண்டவரால் இவ்விஷயங்கள் அனைத்தையும் எடுத்துரைக்க இயலாது. எவ்வாறு இருப்பினும் இவரை விட அவர் மேலே உள்ளார். அன்னார் கூறுகிறார்கள், அறிவற்றவர் மற்றும் புத்திசாலி ஆகியோரின் சொற்பொழிவில் கண்டிப்பாக ஏதேனும் வேறுபாடு உள்ளது என்பது மிகவும் வெளிப்படையானதும் எளிதாக புரியும் விஷயமும் ஆகும். மனிதன் கல்வியில் எந்த அளவு முழுமைத்தன்மையை கொண்டுள்ளானோ அந்த பரிபூரண தன்மைகள் அவனுடைய ஞானமிக்க சொற்பொழிவில் கண்டிப்பாக தென்படும். தெளிவான கண்ணாடியில் முகம் தென்படுவதைப் போன்று அது தென்படுகிறது. உண்மை மற்றும் நுட்பத்தை எடுத்துரைக்கும் போது அவருடைய நாவிலிருந்து வெளிப்படும் அந்த சொற்களின் மூலமாக அவருடைய கல்வி தகுதியை கணித்து கொள்ள ஓர் அளவுகோல் கற்பனையில் உருவாகிறது. எந்த விஷயம் பரந்த கல்வி அறிவு, நிறைவான அறிவு ஆகியவற்றின் ஊற்றிலிருந்து வெளிப்படுகிறது என்றும், எந்த விஷயம் குறுகிய நெருக்கடியான இருளான வரையறைக்குட்பட்ட சிந்தனையில் இருந்து தோன்றுகிறது என்றும் பார்க்கப்படுகின்றது. இந்த இரண்டு விஷயங்களுக்கும் இடையே எந்த அளவு வேறுபாடு உள்ளது? ஒரு விஷயம் அறிவு ஞானத்தின் ஊற்றாக உள்ளது, இன்னொன்று மேலோட்டமான விஷயங்களாக உள்ளன. அவற்றில் உள்ள தெளிவான வேறுபாடு தெரிந்து விடுகிறது. அன்னார் கூறுகிறார்கள், வேறுபாடு தெளிவாகி விடுகிறது. ஏதேனும் இயல்பான அல்லது தற்காலிகமான துன்பத்தால் மோப்ப சக்தியில் உணர்ச்சியற்ற நிலை ஏற்பட்டாலே ஒழிய நறுமணத்திற்கும் துர்நாற்றத்திற்கும் உள்ள வேறுபாடு தெளிவாக தெரிகிறது. எந்த அளவு வேண்டுமானாலும் சிந்தித்துக் கொள்ளுங்கள், இந்த உண்மையான விஷயத்தில் எந்த குறைபாட்டையும் நீங்கள் காண முடியாது. இது மிகவும் உண்மையான விஷயமாகும். எந்த விதத்திலும் அதில் குறைபாட்டை காண மாட்டீர்கள். கல்வி மற்றும் அறிவு ஆகியவற்றின் ஆற்றல்களில் ஒளிந்திருப்பவை கண்டிப்பாக பேச்சில் வெளிப்பட்டு விடுகிறது என்பது எல்லா விதத்திலும் நிரூபிக்கப்பட்டதாகும். அறிவுபூர்வமாகவும் கல்வி ரீதியாகவும் எவர்கள் மேலானவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் எடுத்துரைக்கும் சொற்செறிவிலும் உயரிய கருத்துக்களிலும் பிற மக்களைப் போன்று இருப்பது முற்றிலும் சாத்தியமற்ற விஷயமாகும். எப்படி இருந்தாலும் அறிவு மற்றும் ஞானம் கொண்டவர்கள் மேலேதான் இருப்பார்கள். ஒரு சாதாரண நபருக்கு சரிசமமாக இருக்க முடியாது. எந்த மாற்று கருத்தும் இதில் கிடையாது. எந்த கூற்று இறைவனின் கூற்றாக இருக்குமோ அது மனித கூற்றை விட புற மற்றும் அகரீதியாக முழுத்தன்மையில் மேலானதாகவும் உயர்ந்ததாகவும் நிகரற்றதாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகும். ஆக இந்த உதாரணத்தின் மூலமாக நிரூபணமாவது என்னவென்றால், அல்லாஹ்வின் கூற்று அந்த அனைத்தையும் விட மேலானதாகும். அல்லாஹ் தான் அனைத்து ஞானங்களையும் சூழ்ந்துள்ளான். அவனுக்கு இருக்கும் ஞானம் வேறு யாருக்கும் கிடையாது. ஏனெனில் இறைவனுடைய முழுமையான ஞானத்திற்கு எதிராக வேறு எவருடைய ஞானமும் சரிசமமாகாது. இதன் பக்கம் சுட்டிக்காட்டியவாறு இறைவன் கூறுகின்றான், ஃபஇல்லம் யஸ்தஜீபு லக்கும் ஃபஅலமு அன்னமா உன்சில பிஇல்ம். அதாவது காஃபிர்கள் இந்த குரானுக்கு ஒப்பானதை எடுத்து வைக்க இயலவில்லை என்றால், போட்டியிட இயலாதவர்களாக உள்ளனர் என்றால், இவ்வேதம் மனித ஞானத்தினால் அல்ல மாறாக இறை ஞானத்தினால் இறக்கப்பட்டுள்ளது என்று அறிந்து கொள்ளுங்கள். நிகரானதை எடுத்து வைக்கவே முடியவில்லை என்றால் பிறகு இது மனிதனின் கூற்று அல்ல மாறாக இறை கூற்று என்பது வெளிப்படை. அவனுடைய பரந்த முழுமையான அறிவுக்கு எதிரில் மனித அறிவு உண்மையற்றதும் அற்பமானதும் ஆகும். சுருக்கமாக
இதன் பொருள் என்னவென்றால் இறைஞானம் தம் முழுமை தொகுப்பு ஆகியவற்றில் மனிதனுடைய குறைபாடுள்ள ஞானத்திற்கு ஒருபோதும் ஒப்பானதாக இருக்க முடியாது. இன்னும் கூறுவதாயின் எந்த கூற்று அந்த முழுமையான நிகரற்ற இறைவனமிருந்து வெளிப்பட்டுள்ளதோ அதுவும் முழுமையானதாகவும் நிகரற்றதாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகும். மனித கூற்றுக்களை விட முற்றிலும் தனித்ததாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த முழுமைத்தன்மை திருக்குரானிலிருந்து நிரூபணமாகிறது. எல்லா விதத்திலும் முழுமையாக இருப்பதாக திருக்குரான் வாதிக்கின்றது. இதற்கு போட்டியாக வர எதுவும் இல்லை, இதுவரை எதுவும் வந்ததும் இல்லை, இனிமேல் வரப்போவதும் இல்லை. அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரான் தான் ஞானத்தின் படித்தரங்களுடன் செயல்களின் படித்தரங்களையும் முழுமை வரை கொண்டு சேர்த்துள்ளது. ஞானம் மற்றும் செயல் இரண்டையும் முழுமை வரை கொண்டு சேர்த்துள்ளது. அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரான் ஞானத்தின் படித்தரங்களை மிகவும் மேலான பரிபூரணம் வரை கொண்டு சேர்த்தது போன்றே செயல் ரீதியான படித்தரங்களின் பரிபூரண தன்மையையும் அதன் மூலமாகவே கிடைக்கின்றன. எவர்கள் இந்த தூய வேதத்திற்கு கட்டுப்பட்டார்களோ அவர்களிடத்தில் மேலான ஏக இறைவனின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாளங்களும் ஒளிகளும் வெளிப்பட்டு வந்துள்ளன, இப்போதும் வெளிப்படுகின்றன. மற்றவர்களிடத்தில் ஒருபோதும் வெளிப்படுவதில்லை. ஆகவே உண்மையை தேடுபவர் தம் கண்களால் அவரே காண்பதற்கு இந்த சான்றே போதுமானது. அதாவது வானத்தின் அருள்களும் இறை அடையாளங்களும் திருக்குரானுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களிடம் மட்டுமே தென்படுகின்றன. திருக்குரானுக்கு முழுமையாக கட்டுப்பட்டால் அடையாளங்களும் தென்படும். எங்களுக்கு அடையாளங்கள் தென்படுவதில்லையே, இவ்வளவு காலம் துவா செய்தோம், துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்று மக்கள் வினவுகிறார்கள். அதற்கு அல்லாஹ் கூறியது என்னவென்றால், என் விஷயத்தை கேளுங்களேன், என் மீது நம்பிக்கையும் முழுமை செய்யுங்கள், என் விஷயங்களின்படி செயலாற்றவும் செய்யுங்கள். இது நடக்கும்போது அல்லாஹ் துவாக்களையும் கேட்கின்றான். திருக்குரானுடைய போதனையின்படி முழுமையாக செயலாற்றக்கூடியவர்கள் மட்டுமே அசாதாரண அருள்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் திருக்குரானுடைய போதனையின் தனிச்சிறப்பாகும். அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரான் முழுமையான தொகுப்புடன் மார்க்கத்தின் அனைத்து உண்மைகளையும் சூழ்ந்துள்ளது. அதாவது சுருக்கமான முறையில் இதை எடுத்துரைத்தவர் அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரான் தன் தொற்செறிவையும் கருத்துச் செறிவையும் உண்மை மற்றும் நுட்பம் ஆகியவற்றின் அவசியத்துடன் எடுத்துரைத்துள்ளது. மேலும் முழுமையான சுருக்கத்துடன் மார்க்கத்தின் அனைத்து உண்மைகளையும் சூழ்ந்து காட்டியுள்ளது. ஒவ்வொரு எதிராளி மற்றும் நிராகரிப்பாளரை வாயடைக்கச் செய்வதற்கு அதில் பிரகாசமான சான்றுகள் நிரம்பி காணப்படுகின்றன. மேலும் நம்பிக்கை கொண்டோரின் உறுதியை முழுமைப்படுத்துவதற்கு ஆயிரக்கணக்கான நுட்பமான உண்மைகளின் ஓர் ஆழமான தூய நதி அதில் ஓட காண முடியும். எந்த விஷயங்களில் குழப்பத்தை காண்கிறதோ அதை சீர்படுத்த மட்டுமே அழுத்தம் கொடுத்துள்ளது. எந்த அளவு கடுமையாக மிகைப்படுத்தலும் குறைவுபடுத்தலும் வெற்றி பெற்றுள்ளதோ அதே அளவு கடுமையுடன் அதை விரட்டியடிக்கவும் செய்கின்றது. எவ்வகையிலான நோய்கள் பரவி இருக்க காண்கிறதோ அந்த அனைத்தின் மருத்துவத்தையும் எழுதி வைத்துள்ளது. பொய் மார்க்கத்தின் அனைத்து யூகங்களையும் அளித்துள்ளது. பொய்யான மார்க்கங்கள் உள்ளன, அவை கேள்வி எழுப்புகின்றன. அவற்றின் யூகங்களையும் தவறான விஷயங்களையும் அளித்துள்ளது. எல்லாவித ஆட்சேபனைகளுக்கும் பதில் கொடுத்துள்ளது. அது எடுத்துரைக்காத எந்த ஓர் உண்மையும் வெளியே இல்லை. அது மறுத்துரைக்காத எந்த ஓர் வழிதவறிய பிரிவும் வெளியே இல்லை. வழிதவறிய மக்கள் உள்ளனர், அவர்களை மறுத்து எழுதியுள்ளது. எல்லா கட்டளைகளும் மிகவும் தெளிவாக உள்ளன. இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால், அவசியமின்றி எழுதப்பட்ட எந்த ஒரு சொல்லும் இல்லை, தேவையின்றி எந்த விஷயமும் இல்லை, சந்தர்ப்ப சூழல் இன்றி எந்த விஷயமும் கூறப்படவில்லை. எந்த ஒரு சொல்லும் வீணாக எழுதப்பட்டிருப்பதை காண முடியாது. பிறகு அதனுடைய அமைப்பு புகழத்தக்கதாக உள்ளது. அந்த விஷயங்களின் சொற்செறிவில் எந்த அளவு அந்தஸ்து கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது என்றால் அதை விட அதிகமாக சிந்தித்து பார்க்க இயலாது. அனைத்து விஷயங்களையும் சூழ்ந்துவிட்டது, சுருக்கமாக எடுத்துரைத்துள்ளது. அதுவும் சொற்செறிவுடனும் கருத்துச்செறிவுடனும் கூறியுள்ளது. இதைவிட மேலாக இருக்கவே முடியாது. எந்த அளவு சொற்செறிவை முழுமைப்படுத்தியுள்ளது என்றால் முழு அழகிய வரிசைப்படி மனித சக்திக்கு அப்பால் சான்றுடன் எடுத்துரைத்துள்ளது. முன்னவர்கள் முதல் பின்னவர்கள் வரை அனைத்தையும் ஒரு சிறு நூலில் நிரப்பிவிட்டது. முன்னவர்களுக்கும் அதில் ஞானம் இருந்தது. இதை பற்றி முன்னரும் நான் உதாரணம் கொடுத்துள்ளேன்.
ஹஜரத் மசீமோத் அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், அரேபிய காட்டரபிகள் கிராமங்களில் வசித்தவர்கள், அவர்களுக்கும் திருக்குரான் புரிந்தது. அவர்கள் இறை அடியார்களாக மாறிப்போனார்கள், படிப்பறிவு பெற்றுவிட்டார்கள். அதேபோன்று கல்வியறிவு பெற்ற மக்களுக்கும் புரிந்தது. இவர்களுக்கு இவர்களின் அறிவுக்கேற்ப புரிந்தது. அது மட்டுமின்றி முன்னவர்கள் முதல் பின்னவர்கள் வரைக்குமாக உள்ளது. பின்னவர்களுக்கும் திருக்குரானுடைய போதனை எவ்வாறானதாக உள்ளது என்றால், அதனுடைய விளக்க உரை எல்லா காலத்திலும் அதன் ஒவ்வொரு சொல்லில் இருந்தும் ஒரு புதிய பொருள் வெளிப்பட்டு கொண்டே செல்கிறது. அது இக்காலத்திற்கேற்ப நமக்கு வழிகாட்டி கொண்டே செல்கிறது. அன்னார் கூறுகிறார்கள், மனிதனுடைய வயது கொஞ்சமாகவும் வேலைகள் அதிகமாகவும் உள்ளன. எண்ணற்ற துன்பங்கள் விலகிவிடவும் இந்த சொற்செறிவினால் பிரச்சார விவகாரங்களில் இஸ்லாத்திற்கு உதவி கிடைத்திட வேண்டும் என்பதற்காகவும் ஒரு சிறிய நூலில் நிரப்பிவிட்டான். மனனம் செய்யவும் நினைவில் வைத்திருக்கவும் எளிதாக உள்ளது. மக்கள் திருக்குரானை மனனம் செய்து விடுவார்கள். சிறு வயதில் பிள்ளைகள் மனனம் செய்கின்றனர். திருக்குரான் தான் தம் வாக்கிய அமைப்பை பொறுத்தவரை, மொழியை பொறுத்தவரை எவ்வாறான உண்மைகளை எடுத்துரைக்கிறது என்றால் அது வேறு எங்கும் இல்லை. இதை அன்னார் தம் நூலான பராஹினி அஹ்மதியாவில் நிரூபித்து காட்டினார்கள். இப்போது இன்ஜீல் போன்ற வேதங்கள் மனித கையாடலின் காரணமாக இறை வேதங்களாக இல்லை. திருக்குரானுடைய சுருக்கமான கூற்றமைப்பின் முழுமை குறித்து ஓரிடத்தில் மேலும் விவரித்தவர் அன்னார் கூறுகிறார்கள், நீதியை விரும்பும் ஒருவர் திருக்குரானை பார்க்கும்போது திருக்குரானில் சுருக்கமான கூற்று அடங்கி இருப்பதை உடனடியாக அறிந்து கொள்வார். சுருக்கமான கூற்றையும் சான்றையும் கொண்டுள்ளது. அவசியமான சொற்செறிவு முழுமையாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது சுருக்கமான சொற்களில் கொஞ்சமாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்து முழுமையை அடைய செய்துள்ளது. மார்க்க தேவைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருந்த போதிலும் அனைத்து சான்றுகளும் ஆதாரங்களும் எந்த அளவு கூட்டாக கொஞ்ச எண்ணிக்கையில் உள்ளது என்றால், மனிதன் சில மணி நேரங்களில் ஆரம்பம் முதல் இறுதி வரை நிதானமாக அதை ஓதிவிட முடியும். எந்த அளவு சுருக்கமான சொற்கள் உள்ளன என்றால் மனிதன் நிதானமாக அதை ஓதிவிட முடியும். திருக்குரானின் இந்த சொற்செறிவு எந்த அளவுக்கு எடைமிக்க அற்புதங்களாக உள்ளன என பாருங்கள். அலை வீசும் ஞானத்தின் கடலை 3-4 பாகங்களில் உள்ளடக்கிவிட்டது. ஞானத்தின் ஒரு உலகை சில பாகங்களில் நிரப்பிவிட்டது. இந்த அளவு சிறிய மற்றும் தொகுப்பை கொண்ட நூல் எல்லா காலத்தின் உண்மைகளையும் உள்ளடக்கியதை யாராவது கண்டீர்களா அல்லது கேட்டீர்களா? இதற்கு வெளியே மார்க்கத்தின் எந்த ஓர் உண்மையும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் சொற்களில் நுட்பத்தின் ஒரு நதியை நிரப்பும் அளவுக்கு மனித மூளை இவ்வளவு மேலான கருத்தை எடுத்துரைக்க முடியுமா என்ன? ஹசரத் மசீமோத் அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் இந்துக்களின் நூலான வேதை ஒப்பிட்டவாறு கூறினார்கள், திருக்குரானில் இருப்பவை வேதில் கூறப்படவே இல்லை. மேலும் அதில் நீண்ட வாக்கியங்கள் உள்ளன. அவற்றை படிப்பதும் கஷ்டமாகும். நான் இந்த அனைத்து சிறப்புகளையும் திருக்குரானில் காட்டுகிறேன் என்று அன்னார் எல்லா மதங்களுக்கும் சவால் விடுத்தார்கள். ஹசரத் மசீமோத் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை தவிர வேறு எந்த ஒரு நபரும் இவ்வாறு உலகுக்கு சவால் விடுக்கவில்லை. அவ்வாறு இருந்தும் கூட நாம் திருக்குரானை அவமதிக்கிறோம் என நம்மீது அவதூறு சுமத்தப்படுகிறது. நவுதுபில்லா. திருக்குரான் இறங்கிய காலம் முழுமையான போதனையின் தேவையுடைய காலமாக இருந்தது. அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரான் தான் முழுமையான போதனையை வழங்கியது. திருக்குரான் இறங்கிய காலம்தான் முழுமையான போதனையை வழங்க வேண்டிய காலமாக இருந்தது. இது பற்றிய குறிப்பு கொஞ்சம் முன்பும் கூறப்பட்டது. முழுமையான போதனை என்று திருக்குரான் வாதித்துள்ளது என்றால் அது திருக்குரானுடைய உரிமையாக இருந்தது. அதை தவிர வேறு எந்த வானத்தின் நூலும் இவ்வாறு வாதிக்கவில்லை. அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரானை உண்மையாக பின்பற்றுபவரும் திருக்குரானையே காத்தமுல் குத்துபாக நம்பிக்கை கொள்பவரும் தான் நம்மை பொறுத்தவரை மோமின் ஆவார். இது மோமினுடைய அடையாளமாகும். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிற்கு கொண்டு வந்த அதே ஷரியத்தை நிரந்தரமான ஷரியத்தாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு இம்மி அளவு கூட, ஒரு குறியீட்டை கூட மாற்றக்கூடாது. அதை பின்பற்றுவதில் மாய்த்து கொண்டவாறு தம்மை தாமே எழுந்துவிட வேண்டும். மேலும் தம் இருப்பின் ஒவ்வொரு அணுவையும் அந்த வழியிலேயே ஈடுபடுத்த வேண்டும். செயல் ரீதியாகவோ அறிவுபூர்வமாகவோ அந்த ஷரியத்தை எதிர்க்கக்கூடாது. அப்பொழுதுதான் உண்மையான முஸ்லீமாக இருப்பார். நாம் இதை குறித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை உள்ளது. திருக்குரான் இறுதி வேதமாக இருப்பதை குறித்து அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரான் எப்படிப்பட்ட காலத்தில் வந்தது என்றால் அதில் எல்லாவித தேவைகளும் இருந்தன.
எவையெல்லாம் வருவதற்கு சாத்தியம் இருந்தனவோ அவை வந்தடைந்தன. அதாவது அனைத்து ஒழுக்க விவகாரங்களும் கொள்கை விவகாரங்களும் கூற்றுகளும் செயல்களும் சீர்கெட்டு விட்டிருந்தன. எல்லாவித குறைவு கூட்டலும் எல்லா வகையான குழப்பங்களும் தம் எல்லையை அடைந்து விட்டிருந்தன. ஆகவேதான் திருக்குரானுடைய போதனையும் அதிகபட்ச மேன்மையை கொண்டதாக இறங்கியது. ஆகவே இந்த பொருளில்தான் புர்கானிய ஷரியத்து இறுதியானதாகவும் முழுமையானதாகவும் உள்ளது. முந்தைய ஷரியத்துகள் குறைபாடு உள்ளவையாக உள்ளன. ஏனென்றால் முந்தைய காலங்களில் ஏற்பட்ட குழப்பங்களை சீர் செய்யவே அந்த இல்ஹாமிய நூல்கள் வந்தன. அந்த குழப்பங்களும் எல்லையை அடைந்ததாக இருக்கவில்லை. ஆனால் திருக்குரானுடைய காலத்தில் அவை அனைத்தும் தம் எல்லையை அடைந்திருந்தன. பல பேர் கேள்வி கேட்பதுண்டு. பிள்ளைகளோ அல்லது இளமை பருவத்தில் அடியெடுத்து வைக்கும் போதோ கேள்வி கேட்பார்கள். இது அவர்களுக்கு பதிலாகும். முன்பு அவ்விஷயங்கள் எல்லையை அடையாமல் இருந்தன, இங்கோ எல்லையை அடைந்து விட்டன. ஆகவே போதனையும் உச்சபட்ச போதனையாக இருந்தது. எனவேதான் திருக்குரான் இறங்கியது. எனவேதான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இஸ்லாம் அடித்தளமிடப்பட்டது. ஆகவே திருக்குரான் மற்றும் பிற இல்ஹாமிய நூல்களில் காணப்படும் வேறுபாடு என்னவென்றால், முந்தைய வேதங்கள் எல்லாவித கையாடல்களை விட்டும் பாதுகாப்பாக இருந்திருக்கும் என்றாலும் கூட அது குறைபாடுள்ள போதனையை கொண்டுள்ள காரணத்தால் ஏதேனும் ஒரு காலத்தில் முழுமையான போதனையின் தேவை இருந்தது. அதாவது ஃபுர்கான் மஜீத் வெளிப்பட வேண்டியதிருந்தது. அந்த நூல்களுக்கு முன்னால் சில விஷயங்கள் வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவற்றால் அதை எவ்வாறு எடுத்துரைக்க இயலும்? அவற்றின் போதனை குறைபாடுள்ளதாக இருந்தன. ஆகவே திருக்குரான் வெளிப்படுவது அவசியமாக இருந்தது. அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரானுக்கு பிறகு வேறொரு நூல் வருவதற்கு திருக்குரான் தேவையுடையதாக இல்லை. ஏனெனில் முழுமைத்தன்மைக்கு பிறகு வேறொரு படித்தரம் எஞ்சியிருப்பதில்லை. ஆயினும் ஏதேனும் ஒரு காலத்தில் திருக்குரானுடைய அடிப்படை உண்மைகள் வேது மற்றும் இஞ்சிலை போன்று ஷிர்கான விஷயங்களாக மாறிப்போகலாம் என்றும், ஏகத்துவ போதனையில் மாற்றங்களும் கையாடல்களும் ஏற்படலாமே என்றும் ஒரு வாதத்திற்கு எடுத்துக்கொண்டாலும், திருக்குரானில் ஏதேனும் கையாடல் நிகழ்ந்தாலோ அல்லது ஏகத்துவத்தில் நிலை பெற்றுள்ள கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஒரு காலத்தில் ஷிர்க் மற்றும் படைப்புகளை வணங்குவதை மேற்கொண்டாலோ சந்தேகத்திற்கிடமின்றி இவ்வாறான நிலையில் வேறொரு ஷரியத் மற்றும் வேறொரு தூதர் வரவேண்டியது அவசியமாகும். இந்த சூழ்நிலை ஏற்பட்டால் இவை நடக்கலாம். ஆனால் இவை ஒரு வாதத்திற்காக கூறப்பட்டவையாகும். இவை ஒருபோதும் நடக்காது. ஏனெனில் நான் இந்த ஷரியத்தை பாதுகாப்பேன் என அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துள்ளான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த நோக்கத்திற்காகவே அனுப்பியுள்ளான். இதுவே நம்முடைய வேலையும் ஆகும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், ரட்சிப்பு பெறுவதற்கு அல்லாஹ் மீண்டும் மீண்டும் கூறிய விஷயம் என்னவென்றால், முதலில் உண்மையான உள்ளத்துடன் அல்லாஹ்வை ஏகன் என்றும் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும் புரிய வேண்டும். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான நபியாக உறுதி கொள்ள வேண்டும். திருக்குரான் எவ்வாறான வேதம் என்றால் அது கியாமத்து வரையிலும் உள்ளதென்றும், வேறு எந்த வேதமோ ஷரியத்தோ வராது என்றும், அது அல்லாஹ்வின் வேதம் என்றும் புரிய வேண்டும். அதாவது திருக்குரானுக்கு பிறகு இப்போது எந்த ஒரு வேதத்தின் தேவையோ ஷரியத்தின் தேவையோ இல்லை என புரிய வேண்டும். திருக்குரானுடைய வகியின் மகிமை குறித்து எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரானுக்கு ஒப்பான ஒன்றை கொண்டு வர இயலும் என்று வாதிப்பவர்கள் மீது இறைவனின் சாபம் உண்டாகட்டுமாக. திருக்குரான் ஓர் அற்புதமாகும். அதற்கு ஒப்பான ஒன்றை மனிதனோ ஜின்னோ கொண்டு வர முயலாது. அதில் எவ்வாறான ஞானங்களும் சிறப்புகளும் ஒன்று சேர்ந்துள்ளன என்றால் அவற்றை மனித அறிவு ஒன்று சேர்க்க இயலாது. இன்னும் கூறுவதென்றால் அது எவ்வாறான வகி என்றால் அதற்கு ஒப்பான வேறு எந்த ஒரு வகியும் கிடையாது. இறைவன் புறமிருந்து அதற்கு பிறகு வேறு ஏதேனும் வகி வந்திருந்தாலும் சரியே. ஏனென்றால் வகியை கொண்டு சேர்ப்பவரிடத்தில் இறைவனின் தோற்றங்கள் உள்ளன. இறை தோற்றம் காத்தமுல் அன்பியா அவர்கள் மீது வெளிப்பட்டது போன்று எவர் மீதும் முன்பு வெளிப்படவும் இல்லை, பின்னால் வெளிப்பட போவதும் இல்லை என்பது உறுதியான விஷயமாகும். மேலும் திருக்குரானுடைய வகியின் மகிமை இறை நேசர்களின் வகியுடைய மகிமையை போன்றதல்ல. வலிமார்களுக்கும் வகி இறங்கலாம், ஆனால் குரானுடைய மகிமை அந்த வகியில் இருப்பதில்லை. திருக்குரானுடைய சொற்களை போன்ற சொற்கள் அவர்களுக்கு வகியாக அறிவிக்கப்பட்டாலும் சரியே. ஆகவே திருக்குரானுடைய ஞானத்தின் வட்டம் அனைத்து வட்டங்களையும் விட பெரியதாகும். அதில் அனைத்து ஞானங்களும் எல்லாவித வியத்தகு மறைவான விஷயங்களும் ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் அதன் நுட்பமான விஷயங்கள் மிகவும் மேலான
அந்தஸ்துடைய ஆழிய இடங்கள் வரை சென்றடைந்துள்ளன. அதன் எடுத்துரைக்கும் முறையிலும் அதன் சான்றுகளிலும் அனைத்தையும் விட மேலான அதிக ஞானங்கள் உள்ளன. அது இறைவனின் அற்புத வேதமாகும். அதற்கு ஒப்பான ஒன்றை அதற்கு முன் காதுகள் கேட்டறியவில்லை. அதன் மகத்துவத்தை ஜின்கள் மற்றும் மனிதர்களின் கூற்று அடைய முடியாது. ஆகவே திருக்குரான் மற்றும் பிற வேதங்களின் உதாரணம் ஒரு கனவை போன்றதாகும். அக்கனவை ஒரு நேர்மையான துணிவுமிக்க அறிவான அரசன் கண்டான். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், ஓர் அரசன் ஒரு கனவை கண்டான். அவன் பெரும் நீதிமானாக இருந்தான், மிகவும் துணிவுள்ளவனாக இருந்தான். அதே கனவை ஒரு சாதாரண மனிதனும் கண்டான். அவன் குறைவாக புரியக்கூடியவனாகவும் துணிவற்றவனாகவும் இருந்தான். அவனுடைய அந்தஸ்து அரசனை போன்றதாக இருக்கவில்லை. அவன் சாதாரண மனிதனாக இருந்தான். அறிவும் குறைவாக இருந்தது, துணிவற்றவனாக இருந்தான். அரசனுடைய கனவும் அந்த சாதாரண மனிதனின் கனவும் வெளிப்படையில் ஒன்றாக இருந்தாலும், ஒரே போன்ற கனவாக இருந்தாலும், அறிவாளி மற்றும் கனவு விளக்கத்தை கூறுபவரை பொறுத்தவரை அது ஒரே போன்றதல்ல என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கனவு விளக்கத்தை அறியக்கூடிய அறிவாளியான ஒரு மனிதன் இது ஒரே போன்ற கனவல்ல என்று கூறுவான். ஏனெனில் நீதிமானான அரசனுடைய கனவின் விளக்கம் மிகவும் உயர்ந்ததும் பொதுவானதும் பயனளிக்கக்கூடியதும் அனைத்து மக்களுக்கும் நன்மையையும் அருளையும் வழங்கக்கூடியதும் மிகவும் சரியானதும் தெளிவானதும் ஆகும். அவனுடைய கனவு மிகவும் விசாலமானதாகும். ஆனால் சாதாரண மனிதனின் கனவு பெரும்பாலும் தூய்மையற்றதாகவும் அசுத்தத்தை விட்டு தூயதாகவும் இருப்பதில்லை. அது மட்டுமின்றி அவனுடைய தாக்கம் மகன்கள், தந்தையர்கள் அல்லது கொஞ்சம் நண்பர்களை விட்டு வெளியே செல்வதில்லை. அவனுடைய குடும்பத்தின் குறிப்பிட்ட வரையறைக்குள் இருக்கும். மகன்கள், தந்தை அல்லது உறவினர்கள் அல்லது நண்பர்கள். அக்கனவு ஏதேனும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் அவர்கள் வரை மட்டுமே பயன் கிடைக்கும். அன்னார் கூறுகிறார்கள், அந்நியர்களும் அந்த வட்டத்திற்குள் இருப்பார்கள் என்றால் மற்றவர்களையும் இணைத்து கொண்டாலும் இந்த சாதாரண மனிதனின் கனவை மற்றவர்களும் இணைய முடியும் என்றாலும் கூட, மற்றவர்களையும் இழுத்து கொண்டாலும் கூட மிகவும் குறுகிய வட்டம் மட்டுமே இருக்கும். மிகவும் அருகில் வரை மட்டுமே செல்லும். அவன் அறிந்த அந்த சூழல் வரை மட்டுமே இருக்கும். அதன் தாக்கம் சேனம் முதல் இருப்பிடம் வரை மட்டுமே ஆகும். அதாவது அன்னார் பழமொழியை எடுத்துரைத்தார்கள். அவை வரையறைக்குட்பட்டதாக ஆகிவிடுகின்றது. அவற்றின் பரப்பளவு விசாலமானதாக இருப்பதில்லை. ஆனால் திருக்குரானுடைய சவாரிகளின் நிலை என்னவென்றால், அவர்கள் குடியிருப்பின் ஒவ்வொரு வட்டத்தையும் தாண்டி செல்கிறார்கள். மிகவும் விசாலமானதாக உள்ளது. திருக்குரான் ஒரு வேதமாகும். அதன் கீழே ஞானத்தின் ஆறுகள் ஓடுகின்றன. எந்த ஒரு பறவையும் அதைவிட உயிரை பறக்க இயலாது. அதைவிட அதிகமாக யாராலும் சிந்தித்து கூற இயலாது. மூலதனத்தை கொண்ட ஒவ்வொருவரும் இதனுடைய கருவூலத்தில் இருந்தும் பொக்கிஷத்தில் இருந்தும் கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறார். என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மார்க்கவாதியும் திருக்குரானிலிருந்து கடனை வாங்குவதை தவிர தம் கைகளை தடுத்துக்கொள்ள முடியாது. இங்கிருந்து பயன் பெறவில்லை என்றால் ஒருவருடைய கூற்று சரியான கூற்றாக இருக்கவே முடியாது. கடன் வாங்கியவரிடம் கடுமையுடன் வேண்டப்படுகின்றது. காசி வரை இழுத்துச் சென்று அவரிடமிருந்து பணத்தை வசூல் செய்ய வேண்டும் என முயற்சிக்கப்படுகின்றது. ஆனால் திருக்குரானோ வறியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கின்றது. மேலும் எல்லா வறுமையையும் நீக்குகின்றது. இன்னும் கூறுவதாயின் களப்பற்ற மக்களுக்கு தங்க கட்டிகளை கொடுக்கின்றது. ஆனால் மக்களோ பிறருக்கு ஏதேனும் வழங்கியிருப்பார்கள் என்றால் கடனாளியின் மீது வழக்கு தொடுக்கின்றனர். ஆனால் திருக்குரான் எவ்வாறான அறிவை வழங்குகிறது என்றால், அறிவு மற்றும் ஞானத்தின் அதன் ஊற்று பெருக்கெடுத்து கொண்டே செல்கிறது. தங்க துண்டுகள் கிடைப்பதை போன்றே இதுவாகும். மேலும் தம் கடனாளிக்கு அவகாசம் கொடுக்கும் பேருபகாரத்தை நினைவூட்டி கொண்டிருக்காது. மேலும் தங்கத்தை சேகரிக்குமாறு அவர்களுக்கு ஊக்கமூட்டி கொண்டிருக்கும். அன்னார் கூறுகிறார்கள், நான் முதலில் குடுவையாக ஆனோம். பிறகு திருக்குரானுடைய நதியிலிருந்து நிரம்பிவிட்டோம். என் நிலையை கேட்கிறீர்கள் என்றால், முதலில் நான் ஒரு கிண்ணமாக ஆனேன், குடுவையாக ஆனேன். பிறகு திருக்குரானுடைய நதியில் இருந்து என்னை நானே நிரப்பிக்கொண்டேன். அரேபிய சொல் வழக்கில் இவ்வாறு உள்ளது. ஏனெனில் அதனுடைய துணியாகும் இது, எடுத்துரைக்கக்கூடிய விதமாகும் அது. அதன் மொழியாக்கமும் அதேபோல் செய்யப்பட்டுள்ளது. அன்னார் கூறுகிறார்கள், எவர் திருக்குரானுடைய அற்புதத்தை மறுப்பாரோ என்னை பொறுத்தவரை அவர் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகும். மேலும் தம் சொல்லையும் அமைப்பையும் நிரந்தர பொருளாக அவர் கருதுகிறார். இறைவன் மீது ஆணையாக நாம் இந்த ஊற்றிலிருந்து அருந்துகிறோம். அதன் அழகிலிருந்து அழகு பெறுகிறோம். அதன் காரணமாகவே
நம் கூற்றுகளில் ஒளியும் தூய்மையும் உள்ளது. நம் பேச்சில் பிரகாசமும் குணமளிக்கும் தன்மையும் புத்துணர்வும் அழகும் மிளர்கிறது. என் மீது திருக்குரானை தவிர வேறு எவற்றின் பேருபகாரமும் கிடையாது. அது என்னை எவ்வாறு பரிபாலித்தது என்றால் அவ்வாறு தாய் தந்தையர் கூட செய்வதில்லை. அதிலிருந்து இறைவன் எனக்கு இனிய தண்ணீரை அருந்தச் செய்தான். நாம் அதை பிரகாசிக்க செய்யக்கூடியதாகவும் உதவி செய்யக்கூடியதாகவும் கண்டோம். அன்னார் கூறுகிறார்கள், என்னுடன் இறைவனுடைய எந்த ஓர் அடையாளமும் இல்லாதிருப்பேன், அவனுடைய ஆதரவும் உதவியும் என்னுடன் இல்லாதிருப்பேன், திருக்குரான் அன்றி வேறொரு வழியை நான் தேர்ந்தெடுத்திருந்தால், அல்லது திருக்குரானுடைய கட்டளைகளிலும் ஷரியத்திலும் ஏதேனும் நுழைத்து மாற்றியிருந்தால், அல்லது ரத்து செய்திருந்தால், அல்லது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை விட்டு வெளியே வேறு ஏதேனும் புதிய வழியை கூறியிருந்தால் அவர்கள் கூறுவது உண்மையாக இருந்திருக்கும். நிச்சயமாக இம்மனிதர் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் எதிரியாவார். திருக்குரான் மற்றும் திருக்குரானுடைய போதனைக்கு எதிரானவர் ஆவார். அதை ரத்து செய்பவர் என்று மக்கள் காரணம் கூறுவது அறிவுபூர்வமானதாகவும் ஏற்றுக்கொள்ள தகுந்ததாகவும் இருந்திருக்கும். நான் திருக்குரான் மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல்களை விட்டு வெளியே உள்ள ஏதேனும் விஷயத்தை கூறியிருந்தால் ரத்து செய்யக்கூடியவன், எல்லை மீறுபவன் என்று என்னை நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மையாகும். உங்களுக்கு அதற்கான உரிமை இருந்திருக்கும். நீங்கள் என்னை எல்லை மீறுபவன் என்றும் தீயவன் என்றும் முர்த்தத் என்றும் கூறுகின்றீர்கள். நான் திருக்குரானில் எவ்வித மாற்றத்தையும் செய்யவில்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஷரியத்தில் எந்த குறியீட்டையும் புள்ளியையும் மாற்றவில்லை. மாறாக நான் திருக்குரான் மற்றும் அதன் கட்டளைகளுக்கு தொண்டு செய்யக்கூடியவனாகவும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய மார்க்கத்திற்கு தொண்டு செய்ய மும்முரமாக ஈடுபட்டுள்ளேன். என் உயிரை கூட நான் இவ்வழியில் ஈடுபடுத்திவிட்டேன். எனது முழுமையான நம்பிக்கை என்னவென்றால், முழுமையான பரிபூரண நிறைவான வேதமாகிய திருக்குரானை தவிர அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் ரட்சிப்பு சாத்தியமில்லை. திருக்குரானில் கூட்டல் குறைவு செய்யக்கூடியவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுதலை தம் கழுத்தில் இருந்து இறக்கி வைப்பவர்களை நான் காஃபிர் என்று முர்த்தத் என்று நம்புகிறேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் இருந்து வெளியேறுகிறாரோ, எவர் வெளியேறுகிறாரோ, கட்டுப்படுவதை விட்டு வெளியேறுகிறாரோ, அதை தம் தலையில் இருந்து இறக்கி வைக்கிறாரோ, அவர் முர்த்தத் மற்றும் காஃபிர் ஆவார். அவ்வாறு இருக்கும்போது மேலும் என்னுடைய உண்மைக்கு ஆயிரக்கணக்கான அடையாளங்கள் வெளிப்பட்ட பிறகும் கூட என்னுடைய வாதம் மட்டுமின்றி அல்லாஹ் அடையாளங்களையும் காட்டி கொடுத்துள்ளான். மசீஹ் மவ்ஊத் குறித்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிப்புகளும் நிறைவேறி உள்ளன. திருக்குரானுடைய முன்னறிப்புகளும் நிறைவேறி உள்ளன. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வே கூறியுள்ளான், முன்னறிப்புகளை வழங்கியுள்ளான். அவை நிறைவேறி வருகின்றன. இறைவன் இன்று வரை எனக்கு ஆதரவாக வானம் பூமி ஆகியவற்றின் அடையாளங்களை வெளிப்படுத்தியுள்ளான். அவ்வாறு இருந்தும் கூட எவர் என்னை பொய்யர் என்றும் இட்டு கட்டுபோர் என்றும் தஜ்ஜால் என்னும் பெயராலும் அழைப்பாரோ, அல்லது என்னை குறித்து அக்கறை கொள்ள மாட்டாரோ, மேலும் என் குரலின் பக்கம் செவிசாய்க்க மாட்டாரோ, நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் பிடிக்காமல் ஒருபோதும் விட்டுவிட மாட்டான். எப்படியாயினும் அவரை கண்டிப்பாக பிடிப்பான். ஆக இதுதான் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாதமாகும். அன்னார் மூலமாகவே திருக்குரானுடைய அறிவின் கருவூலம் நம் வரை வந்தடைந்தன என்று நாம் நம்பிக்கை வைக்கிறோம். அன்னார் திருக்குரானை முழுமையாக பின்பற்றினார்கள். நமக்கு திருக்குரானுடைய உண்மையான ஞானத்தை வழங்கினார்கள். அன்னார் மீதும் அன்னாருடைய ஜமாத்தின் மீதும் அவதூறு சுமத்துபவர்கள் சிந்திக்க வேண்டும். நவுதுபில்லா, நாம் திருக்குரானை அவமதிக்கிறோம் என்று கூறுகின்றனர். நவுதுபில்லா, இவை இறைவன் சார்பாக அனுப்பப்பட்டவரின் விஷயங்களாகும். எவர்கள் தம் பிடிவாதத்தில் இருந்து விலகவில்லையோ அல்லது விலகாமல் உள்ளார்களோ அவர்களை இறைவன் பிடிக்காமல் விடப்போவதில்லை. எவ்வாறு அவன் பிடிப்பான் என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு இடங்களில் திருக்குரானை குறித்தும் அதன் கட்டளைகளை குறித்தும் விஷயங்களை எடுத்துரைத்துள்ளார்கள். இங்கு சிலவற்றை நான் எடுத்துக் கூறுகின்றேன். நீதியை நிலைநாட்டுமாறு திருக்குரானில் உயரிய போதனை உள்ளது. அதை பற்றி அன்னார் கூறுகிறார்கள், எந்த சமுதாயங்கள் தேவையின்றி துன்புறுத்துவார்களோ, துன்பம் கொடுப்பார்களோ, ரத்தம் சிந்தச் செய்வார்களோ, பின்தொடர்வார்களோ, குழந்தைகளையும் பெண்களையும் கொள்வார்களோ, மக்காவில் இருந்த காஃபிர்கள் செய்தது போன்று பிறகு போர்களை விட்டு விலகி இருக்க மாட்டார்களோ, அவ்வாறான மக்களுடனும் நீதியுடன் நடந்து கொள்வது எந்த அளவு கடினமாகும். மக்கள் இந்த அளவுக்கு கொடுமைகள் செய்கிறார்கள். அவ்வாறு இருந்தும் அவர்களுடன் நீதியுடன் நடந்து கொள்ளுமாறு போதனை உள்ளது. இது மிகவும் கஷ்டமான பணியாகும். ஆனால் திருக்குரானுடைய போதனையோ இவ்வாறான உயிரை காவு வாங்க துடிக்கும் எதிரிகளின் உரிமைகளையும் வீணாக்குவதில்லை. நீதி மற்றும் நேர்மையை வலியுறுத்துகின்றது.
ஆகவே இந்த அடிப்படை விஷயம்தான் சமூகத்தில் அமைதியை நிலைநாட்ட உத்தரவாதம் வழங்குகின்றது. உலகின் அமைதிக்கு உத்தரவாதமாகும். இன்று உலகின் போர்களில் மூழ்கியுள்ள இந்த சமுதாயங்கள் இந்த அடிப்படை விஷயத்தை புரிந்து கொண்டால் உலகில் அமைதி நிலை பெற முடியும். இல்லையெனில் உருவாகி வரும் இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது கொடிய அழிவின் பக்கம் அழைத்துச் செல்கிறார்கள். அது ஒரு நாட்டின் முயற்சியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறொரு நாட்டின் முயற்சியாக இருந்தாலும் சரி. நாட்டின் தலைவர்கள் பிற நாட்டுக்கு செல்லும்போது, சீனாவுக்கு செல்லும்போது அல்லது எங்கு சென்றாலும் நீதியை நிலைநாட்டவில்லை என்றால் அழிவு நிச்சயம். ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு இடத்தில் ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டு கூறுகிறார்கள். யாராவது திருக்குர்ஆன் இறங்கிய காலகட்டத்தை ஒரு முறை பார்த்தால் உலகில் பலதார திருமணம் எந்த அளவுக்கு எல்லை தாண்டி விட்டிருந்தது என்பதை அறியலாம். திருமணங்கள் நடைபெற்றன. எத்தனை மனைவிகள் இருந்தார்கள் என்றால் 100 அல்லது 80 மனைவிகளை மக்கள் வைத்திருந்தனர். எந்த அளவு நீதியற்ற முறையில் பெண்களுடன் நடந்து கொள்ளப்பட்டது, பெண்கள் மீது எந்த அளவுக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்டன, அந்த அனைத்து நீதியற்ற நடைமுறைகளையும் திருக்குர்ஆன் முடிவுக்கு கொண்டு வந்து உலகின் மீது பேருபகாரம் செய்ததை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இது அல்லாஹ்வின் பேருபகாரமாகும், திருக்குர்ஆனின் பேருபகாரமாகும். திருக்குர்ஆனுடைய போதனையின் மூலமாக இந்த அனைத்து தவறான விஷயங்களையும் அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வந்தான். பெண்களுக்கு எந்த கண்ணியமும் இல்லாமல் இருந்தது. திருமணங்களுக்கு எந்த வரைமுறையும் இல்லாமல் இருந்தது. உரிமைகள் இல்லாதிருந்தன. இந்த அனைத்தையும் திருக்குர்ஆன் வாங்கி கொடுத்தது. இஸ்லாத்திற்கு முன்பு இதை பற்றிய சிந்தனை கூட இருக்கவில்லை. பிறகு ஓரிடத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், திருக்குர்ஆன் கேள்விப்பட்ட விஷயம் வரை மட்டுமே வரையறுக்கப்பட்டதாக இருக்கவில்லை. ஏனெனில் மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்கு அதில் பெரும் பெரும் அறிவுபூர்வமான சான்றுகள் உள்ளன. எந்த அளவு கொள்கைகளையும் அடிப்படைகளையும் கட்டளைகளையும் அது எடுத்து வைக்கின்றதோ அவற்றில் ஒன்று கூட பலவந்தமானதாகவோ கட்டாய கட்டளையோ கிடையாது. எந்த அளவு கட்டளைகள் உள்ளனவோ அவை பலவந்தப்படுத்துபவை கிடையாது. அன்னார் கூறுகிறார்கள், லா இக்ராஹ ஃபித்தீன் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது மார்க்கத்தில் எந்த விஷயத்தையும் பலவந்தமாக ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடாது. எந்த விஷயத்தையும் பலவந்தமாக ஏற்றுக்கொள்ள வைக்க மார்க்கம் விரும்பவில்லை. மாறாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் சான்றை எடுத்து வைக்கின்றது. சான்றை முன்னால் எடுத்து வைக்கிறது. பிறகு ஒப்புக்கொள்வதன் பக்கம் கவனம் ஊட்டுகிறது. திருக்குர்ஆன் முழுமையான போதனையாக இருப்பது குறித்து அறிவித்தவாறு, உலகிற்கு சவால் விடுத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனுடைய போதனையில் ஓர் இம்மியளவில் 1000ல் 1 மடங்கு குறைபாட்டை கூட ஒருவர் எடுத்து கூறுவார் என்றால், அல்லது திருக்குர்ஆனுடைய போதனைக்கு எதிராக உள்ள தம் நூல்களில் ஏதாவது ஒன்றில் ஓர் இம்மியளவு சிறப்பை நிரூபித்து காட்டுவார் என்றால், அதைவிட மேலானதாக அது இருக்கும் என்றால், நாம் மரண தண்டனையை ஒப்புக்கொள்வதற்கும் ஆயத்தமாக உள்ளோம் என்பதை உள்ளங்களில் உள்ள மறைவான விஷயங்களை நன்கு அறியக்கூடியவனாகிய நம்முடைய கருணைமிக்க இறைவன் நன்கறிவான். ஆக இது எவ்வாறான பெரும் வாதம் என்றால், முழுமையான ஈமான் மற்றும் நம்பிக்கை இன்றி இதை வாதிக்க முடியாது. அன்னார் கூறுகிறார்கள், ஒருவர் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு திருக்குர்ஆனில் இறைவன் எதையெல்லாம் கூறியுள்ளான் என்று திருக்குர்ஆன் மீது சிந்தித்து பித்தர்களைப் போன்று உலகை விட்டுவிட்டு இறைவனுக்காக ஆகிவிட வேண்டும். ஈமான் முழுமையானதாக இருக்கும் என்றால் பிறகு திருக்குர்ஆன் மீது சிந்திக்க வேண்டும். உலகுக்கு பகரமாக எல்லா நேரமும் இறைவனின் பக்கம் கவனம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ஞானத்தையும் வழங்குவானாக. அன்னார் கூறுகிறார்கள், இன்று முழு பூமியிலும் அனைத்து இல்ஹாமிய நூல்களிலும் இறை வேதமாக இருப்பதற்கு உறுதியான சான்றை கொண்டுள்ளதும் நிரூபிக்கப்பட்டதும் திருக்குர்ஆன் ஒன்று மட்டுமே ஆகும். அதன் அடிப்படை ரட்சிப்புக்கு மிகவும் உண்மையானதும் இயல்புக்கு ஏற்பவும் உள்ளது. ரட்சிப்புக்குள்ள அடிப்படை நல் இயல்பின் மீது அமைய பெற்றுள்ளது. அதன் கொள்கைகள் எந்த அளவுக்கு முழுமையானதாகவும் உறுதியானதாகவும் உள்ளனவென்றால் என்றால், ஆற்றல் மிக்க சான்றுகள் அதன் உண்மையை எடுத்துக்கூறும் சாட்சிகளாக உள்ளன. அதன் கட்டளைகள் உண்மையின் மீது நிலை பெற்றுள்ளன. அதன் போதனைகள் எல்லாவித அசுத்தமான ஷிர்க்கிலிருந்தும் பிதஅத்திலிருந்தும் படைப்பினங்களை வணங்குவதை விட்டு முற்றிலும் தூயதாக உள்ளன. அதில் ஏகத்துவம் மற்றும் இறை கண்ணியம் மற்றும் அவனுடைய பரிபூரண தன்மைகளை வெளிப்படுத்துவதற்கு மிகவும் பேரார்வம் உள்ளது. அதில் உள்ள சிறப்பம்சம் என்னவென்றால், இறைவனுடைய ஏகத்துவத்தால் அது நிரம்பியுள்ளது. இறைவனுடைய தூய இருப்பின் மீது, அவனது பண்புகளின் மீது எவ்வித கலங்கத்தையும் பாதிப்பையும் குறையையும் தகுதியின்மையும் அது சுமத்துவதில்லை. எந்த கொள்கையையும் பலவந்தமாக ஒப்புக்கொள்ள வைக்க விரும்பவில்லை. கொள்கைகளை வலுக்கட்டாயமாக ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் என்பதல்ல. மாறாக அது சான்றை கொடுக்கின்றது. இன்னும் கூறுவதாயின், எந்த போதனையை எடுத்து வைக்கிறதோ
அதன் உண்மைக்குரிய காரணங்களை முன்பே காட்டிவிடுகின்றது. எல்லாவித பொருள்களையும் சான்றுகளையும் திடமாகவும் சான்றுடனும் நிரூபிக்கின்றது. மேலும் ஒவ்வொரு அடிப்படை விஷயத்தின் தனி உரிமையின் மீது தெளிவான சான்றை எடுத்து கூறி முழுமையான நம்பிக்கை மற்றும் ஞானம் வரை கொண்டு சேர்க்கின்றது. மக்களுடைய கொள்கைகளிலும் செயல்களிலும் கூற்றிலும் நடவடிக்கைகளிலும் ஏற்பட்டுள்ள சீர்கேடுகள், அசுத்தங்கள், இடைவெளிகள் மற்றும் குழப்பங்களை அந்த அனைத்து கேடுகளையும் பிரகாசமான சான்றுகளை கொண்டு நீக்கியது. மனிதன் மனிதனாக மாறுவதற்கு மிகவும் அவசியமாக அறிந்து கொள்ள வேண்டிய அந்த அனைத்து ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்கிறது. மனிதனாக மாறுவதற்கும் ஒழுக்கங்கள் உள்ளன. அந்த அனைத்து ஒழுக்கங்களும் திருக்குரானில் காண கிடைக்கின்றன. எந்த அளவு வலுவாக குழப்பங்கள் இன்று பரவி கிடக்கின்றனவோ அதே அளவு வலுவாக அவற்றை விரட்டி அடிக்கின்றது. ஒரு காலத்தில் மட்டும் குழப்பத்தை மறுத்தது என்பதல்ல, மாறாக ஒவ்வொரு குழப்பத்தையும் அது எந்த அளவு வலுவாக இன்று பரவி உள்ளதோ அதே வலுவுடன் அதை விரட்டி அடிக்கின்றது. எவ்வாறு இன்று பரவி உள்ளதோ அதே அளவு அதை தடுப்பதற்கும் அதிலிருந்தே வெளிப்படுகின்றது. அதற்கான மருத்துவம் வெளிப்படுகின்றது. அதற்கான முறிவை கொடுக்கின்றது. அதன் போதனை மிகவும் நேரானதும் உறுதியானதும் அமைதியானதும் ஆகும். அதாவது இயல்பான கட்டளைகளின் ஒரு கண்ணாடி ஆகும். இயற்கை சட்டத்தின் ஒரு பிரதிபலிப்பான தோற்றமாகும். மேலும் உள்ளத்தின் பார்வைக்கும் கண்களுக்கும் ஒளியூட்டுகின்ற ஒரு சூரியனாகும். பிரகாசிக்க செய்யும் கதிரவனாகும். அறிவின் அழகுகளை விபரமாக கூறக்கூடியதும் அதன் பாதிப்புகளை விட்டு கண்டிப்பு செய்யக்கூடியதும் ஆகும். எந்த அறிவுபூர்வமான விஷயங்கள் சுருக்கமாக உள்ளனவோ அவற்றை விளக்கமாக எடுத்துக்கொள்கிறது. பாதிப்பை தடுக்கிறது. திருக்குரானின்படி உண்மையான முறையில் செயல்படக்கூடியவர்களாகவும் அதன் போதனைக்கு ஏற்ப செயல்படக்கூடியவர்களாகவும் அதை புரியக்கூடியவர்களாகவும் நம் வாழ்வை அதற்கேற்ப அமைத்து கொள்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ரமலானில் முயற்சி செய்தது போன்று ரமலானுக்கு பிறகும் கூட இந்த அருளில் இருந்து பயனடைவதற்கு இவ்வாறு முயற்சி செய்து வாருங்கள். ஜமாத்தின் எதிரிகளின் தீங்கில் இருந்து தப்பிப்பதற்காகவும் ரமலானில் குறிப்பாக துவாக்களை செய்யுங்கள். ஒவ்வொரு விஷமிகளின் கைகளையும் அல்லாஹ் தடுப்பானாக. அவர்களை பிடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வானாக. குழப்பம் மற்றும் கலகங்களில் இருந்து உலகம் தப்பித்திருப்பதற்காகவும் பொதுவான முறையில் அதிகமாக துவா செய்யுங்கள். அதேபோன்று தற்போது பாலஸ்தீனத்திலும் பெரும் குழப்பம் உருவாகியுள்ளது. பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அநீதியாளர்களின் அநீதியில் இருந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. இஸ்லாமிய உலகின் தலைவர்கள் தம் ஆதாயத்தில் இருந்து வெளியேறி முஸ்லிம்களின் பொது நலன்களை பாதுகாப்பவர்களாக இருக்கும் வகையில் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவை வழங்குவானாக. இந்த ரமலானில் முன்பை விடவும் அதிகமாக கருணையின் அருள்களின் வாசல் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.